வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் தருணங்களை தருகிறார். பாருங்க, ஒரு சலவை தொழிலாளி அவனுடைய கழுதையோடு கூட அந்த ஆற்றங்கரையிலே வருகிற போது ஒரு வைரக்கல்லை கண்டெடுக்கிறான். அந்த வைரக்கல்லை குறித்து அவனுக்கு ஒன்னும் பெருசா தெரியல. ஆனா கல் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த கல்லை கண்டெடுத்தவன் அந்த கல்லை தன் கழுதையினுடைய காதிலே கட்டி வைத்தான். கழுதையின் காதிலே அது என்ன செய்து கொண்டு இருந்ததுன்னு சொன்னா அப்படியே மின்னி கொண்டு இருந்தது. போகிற போதும் வருகிற போதும் ஒரு நாள் ஒருவன் அதை பார்க்கிறான். இது ஒரு விலை உயர்ந்த கல்லா இருக்கிறது. இந்த கல்லை இவனிடத்திலிருந்து எப்படி ஆகில் என்ன செய்து விட வேண்டும், வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு வருகிறான். அவனோடு கூட சலவை தொழிலாளியோடு கூட பேசுகிறான். ஐயா, இந்த கல்லை எனக்கு தர முடியுமா என்று சொன்னான். சலவை தொழிலாளி சொன்னா, அது ஒண்ணு சும்மா கழுத காதுல தான் மாட்டி இருக்கிறது, வேணா ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான். வந்தவனுக்கு ஒன்று தெரிந்து விட்டது, இந்த சலவை தொழிலாளிக்கு கல்லின் மதிப்பு தெரியவில்லை. பல லட்சம் மதிப்புள்ள ஒரு கல்லை ஒரு சாதாரணமா 100 ரூபாய் கேட்டாலே எடுத்துட்டு போன்னு சொல்லுகிறான்னு சொன்னா, அப்ப இன்னும் கூட இவங்ககிட்ட என்ன செய்ய முடியும், குறைச்சி பேசி வாங்கிடலான்னு. இல்ல அவ்வளவுலாம் முடியாது, ஒரு 50 ரூபாய் வேணா கொடுன்னு சொன்னான். கழுத தொழிலாளிக்கு என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, 100 ரூபாய் கேட்டான், இது கூட கொடுக்க முடியலன்னா இவனுக்கு எது கொடுக்கணும்னு, உனக்கு கொடுக்க முடியாது போன்ட்டு போயிட்டான். பாருங்க, இப்ப இவன் போகிறான், முன்னால போகிறான், இவனால என்ன செய்ய முடியல. பல லட்சம் மதிப்புள்ள ஒன்று முன்னாலே போய்கொண்டு இருக்கிறது. இடந்து போகிற சூழல்ல வேற வழியே இல்லை. திரும்ப திரும்ப பின்னால போய்கொண்டே இருக்கிறான். எப்படி ஆகல இதை வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி திடீர்னு எதிரில் ஒருத்தர் வருகிறார். அவர் வருகிறார், பார்க்கிறார், அந்த கழுதையின் காதிலே மின்னி கொண்டு இருக்கிறது. கிட்ட வந்து பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிட்டது, இது ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறார், இந்த கல்லை எனக்கு விலைக்கு தர முடியுமா? அது சொன்னாரு, சரி கொடுங்க, எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொன்னா, ஒரு 10,000 தரேன்னு சொன்னான். எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். 10,000 வாங்கிக்கிட்டு அவன் அந்த கழுதைக்காரன் அந்த கல்லை அவனிடத்துல கொடுக்கிறான். அவன் அதை எடுத்துட்டு போகிற போது பின்னால வந்த நம்மால என்ன செய்யறான், ஓடி வந்து சலவை தொழிலாளியை பார்த்து சத்தம் போடுறான். அறிவு கட்டவனா இருக்கிறே, உனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியுமா, எத்தனை லட்சம் தெரியுமா, சும்மா அப்படி சாதாரணமா ஒரு 10,000 கொடுத்துட்டாயேன்னு சொன்னான். கழுதைக்காரன் சிரித்து கொண்டே அந்த சலவை தொழிலாளி சொன்ன, ஐயா, அதனுடைய மதிப்பு எனக்கு தெரியவில்லை, அதனால நான் அதை அந்த விலைக்கு வித்துட்டேன். ஆனா இத்தனை லட்சம் மதிப்புள்ளது என்று தெரிந்தோம், ஒரு 50 ரூபாய் காசுக்காக அதை நீ இழந்து விட்டாயே, நீ எவ்வளவு புத்தியினன் என்று சொன்னான். இன்னைக்கு நமக்கு பாருங்க, மதிப்பு தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் சொன்னா, சபை கூடி வருகிறதின் மதிப்பு தெரியும். தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுவதற்கான மதிப்பு தெரியும். ஜெபத்தினுடைய மேன்மை தெரியும், வல்லமை தெரியும். தேவனோடு கூட நேரம் எடுக்கிறதுல இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனா தெரிந்த நீ அதை இழந்து போகிறாய் என்று சொன்னால் உன்னை விட புத்திசாலி யாரும் இருக்க முடியாது. வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாய்ப்புகள் வருகிற போது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் வாய்ப்புகளை எல்லா நேரங்களிலும் தந்து கொண்டு இருக்கிறது இல்லை. வாய்ப்புகள் வருகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஒரு போதகனாக அழைக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு மிஷனரியாக அழைக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாய் அழைக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக அல்லது ஒரு வாலிபர்களுக்கான ஊழியங்களை செய்ய ஒருவேளை நீங்கள் அழைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.